சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியா எல்லா வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் கட்டாயம் எழுதுறீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன், எப்படிலாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்கீங்க. அதில் நிறைய நோட்ஸ் எழுதிட்டு வரதாகவும் சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எல்லாமே எழுதிட்டு வாங்க. இடையில ஒரு நாளைக்கு நம்ம இந்த பாடி மெஷர்மெண்ட்டு, கால்குலேஷன் இதெல்லாம் வரும்போது நாங்கள் டக்குன்னு ஒரு குரூப் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ மற்ற வாட்ஸ்அப் குரூப்போ ஏதோ ஒன்று நாங்கள் ரெடி பண்ணுவோம். அப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நோட்ஸை நாங்க பார்க்கறதுக்கு என்ன வழிங்கிறத நாங்க சொல்லுவோம். அது எந்த வீடியோல சொல்றோன்னு தெரியாது. அதனால தொடர்ச்சியா வீடியோ பார்த்துட்டு வாங்க. நாங்க சொல்லும்போது அதை கரெக்டா அந்த வீடியோஸ்ல, ஏன்னா வீடியோஸ்ல கடைசியில எந்த இடத்துல வேணாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். அதனால நீங்க தொடர்ச்சியா முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல உங்க நோட்ஸை எங்களுக்கு எந்த நம்பருக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் சொல்லுவோம். அப்ப நீங்க அதை அனுப்புனீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை நாங்க அதுல என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும், என்ன எழுதியிருக்கிறீங்க, அதனுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாங்க அடுத்த வீடியோவை நாங்க போடுறதுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்து மற்றவங்களும் அதில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இப்ப நீங்க இந்த 12 வீடியோ பாத்தீங்கன்னா பாடியில ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியெல்லாம் அளவு எடுக்கணும், எதுக்காக அளவு எடுக்கணும், அந்த இடத்துல எந்த இடத்துல அதை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு தனித்தனியா அவங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இது ஒரு தனித்தனி பாடமா இருக்கிறனால தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் தெளிவா பார்த்துட்டு வாங்க. அனைத்து டவுட்டுமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க. அதனால உங்களுக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ச்சியா வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்க உங்களால பார்க்க முடியும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த இடுப்பு சுற்றளவு பத்தி சாரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னா இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது நம்ம நார்மலாக என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு எடுப்போம், எப்படி எடுப்போம், அது கரெக்டாக எப்படி எந்த மாதிரி பொசிஷன்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கடைசியாக 2 வீடியோஸ் பார்த்தோம். அதாவது செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு. அதெல்லாம் பார்க்காதவங்க மெஷர்மெண்ட்ஸ் இதில் போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான லிங்க் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 3வது ஸ்டெப்பாக தான் நம்ம இடுப்பு சுற்றளவு எடுக்கிறோம். இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது மோஸ்ட்லி ப்ளவுஸு, சுடிதார், வேறு எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே, அது ஷர்ட்டு, லாங் கவுனு, ஃப்ராக்கு, இப்படி எது தைச்சாலுமே நம்ம இடுப்பு சுற்றளவு நம்ம கண்டிப்பாக எடுப்போம். அந்த இடுப்பு சுற்றளவு நம்ம எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இடுப்பு சுற்றளவு என்ன அப்படின்னா, நிறைய பேர் இடுப்பு அப்படிங்கும்போது நம்மளுடைய இந்த போன் வர இடத்த தான் நம்ம இடுப்புன்னு சொல்லுவோம். ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லரிங் இதில் நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி பிரிப்போம். அப்படி நம்ம அளவுகளுக்காக நம்ம சொல்கிற இடம் எது அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ளவுஸு எந்த இடத்துல முடியுதோ அல்லது ஒரு ஷேப்பு நமக்கு பாடியில் ஒரு வி ஷேப், ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், அந்த பள்ளமான பகுதியை தான் நம்ம இடுப்புன்னு சொல்லுவோம். ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவு இறக்கம் போடுறோமோ அந்த இறக்கத்துக்கு தான் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்புன்னு சொல்லுவோம். ஹிப் அப்படிங்கிறது சுடிதாருக்கு இடுப்புக்கு கீழே இந்த போன் கிட்ட நம்ம எடுக்கிறது ஹிப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பேக்கில் இருக்கிறதுலே உயரமான பகுதி, பேக் போர்ஷனில் உயரமான பகுதி சுற்றி நம்ம எடுக்கிறது சீட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம இடுப்பு அப்படிங்கும்போது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த அளவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதாவது சுற்றளவுகள் ரொம்பவே முக்கியம். லேடிஸுக்கு எந்த ஒரு ட்ரெஸ் தைக்கிற மாதிரி இருந்தாலுமே சுற்றளவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீள அளவுகள் அப்படிங்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். இப்போ கையினுடைய நீளம், டாப்பினுடைய நீளம், ஷார்ட்கட் நீளம், ப்ளவுஸினுடைய நீளம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சுற்றளவு அப்படிங்கிறது அப்படி கிடையாது. சுற்றளவுனுடைய முக்கியமான ஒரு இது என்னன்னா இந்த சுற்றளவுகள் மட்டும்தான் நமக்கு ஃபிட்டிங் கொடுக்கும். தெரியுதுங்களா? இப்போ ஸ்லீவனுடைய நீளம் எடுத்துருவோம், ஆனால் அது ஃபிட்டிங் கிடையாது. அதில் எடுக்கிற சுற்றளவு. அதே மாதிரி ஆம்ஹோல் எடுக்கிற சுற்றளவு, செஸ்ட்ல வர சுற்றளவு, மார்பு சுற்றளவு, இப்படி எதையெல்லாம் நம்ம சுற்றளவுன்னு சொல்றோமோ அதுதான் மெயினா நம்மளுடைய உடம்புல ஃபிட்டிங் கொடுக்கறதுக்கான அளவுகள். அதனால அந்த அளவுகளை நம்ம கவனமா எடுக்கணும். நீளத்துல இருக்கிறது அட்ஜஸ்டபிள். துணி அதிகமா இருந்தா அதிகமா வச்சுக்கலாம், கம்மியா இருந்தா கம்மியா வச்சுக்கலாம்.
அது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கை ஷார்ட்டா வச்சுக்கலாம், லாங்கா வச்சுக்கலாம். பிளவுஸுக்கும் அதே மாதிரி அதாவது லென்த் எவ்வளவு துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா சுற்றளவுல வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. சுற்றளவுல அதுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி துணி வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இடுப்பினுடைய சுற்றளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸுக்கு இடுப்பினுடைய சுற்றளவு நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, நமக்கு பேக்ல தான் மேக்சிமம் பிளவுஸினுடைய லென்த் நம்ம கேட்போம். அப்போ ஒரு பிளவுஸுக்கு வந்து நம்ம லென்த் வந்து கேட்குறோம். ஷோல்டர் பாயிண்ட் நான் எல்லாத்துக்குமே எடுக்கிற லென்த் மெஷர்மெண்ட் இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா எடுப்பாங்க. அது அவங்கவுங்கள ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியும். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே இந்த நெக்குக்கு கீழே இந்த சைட்ல வர்ற ஹையஸ்ட் போர்ஷன்ல இருந்து தான் நம்ம எடுப்போம். இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா டேப் வச்சு உங்களுக்கு பிளவுஸ் வந்து எந்த லென்த் வேணும் அப்படிங்கிறது. இப்போ நான் லென்த் மெஷர்மெண்ட் ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா லென்த் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். லென்த் ஒரு இடத்துல எடுத்துட்டு சுற்றளவு ஒரு இடத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே ஃபிட்டிங் கரெக்டா வராது, லூஸ் டைட் வரும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளவுஸினுடைய லென்த் எடுக்கும் போது 12 எடுக்கிறீங்களா, 12.5 எடுக்கிறீங்களா, 13 எடுக்கிறீங்களா, 13 எடுக்கிறீங்களா, 14 எடுக்கிறீங்களா, 15 எடுக்கிறீங்களா, 15.5 எடுக்கிறீங்களா, இப்படியே நான் சொல்லிட்டு போறதுக்கான ரீசன் என்னன்னா அவ்வளோ வரைக்குமே நம்ம லென்த் வைப்பாங்க. 15.5 16 கூட ஹைட்டா இருக்கிறவங்க பிளவுஸுக்கு லென்த் எடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11 12 கூட எடுப்பாங்க ஷார்ட்டா இருக்கிறவங்க. அப்போ அவங்கவுங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ்ஸினுடைய பிளவுஸினுடைய லென்த் எடுப்பாங்க. நான் இப்ப சொல்ற மெஷர்மெண்ட் வந்து பிளவுஸினுடையது. பிளவுஸுக்கு நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி இப்போ 11ல எடுக்கிறாங்க அப்படின்னா 11க்கு சுற்றளவு கரெக்டா வச்சுதான் அளவு எடுக்கணும். 12 அப்படின்னா 12க்கு சுற்றளவு வச்சுதான் அளவு எடுக்கணும். இப்ப 15 கேட்கறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் சுற்றளவு எடுக்கணும். அப்போ நம்ம சுற்றளவு எடுக்கும் போது எந்த உயரம் கேட்கிறாங்களோ அந்த உயரத்துல தான் நம்ம வந்து சுற்றளவு எடுக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வெயிஸ்ட் ரவுண்டினுடையது. எந்த இடத்துல வேணாலும் வெயிஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம், லென்த் எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நீட்டா இருக்காது. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய பிகினர்ஸுக்கு தான் மெயினா நான் சொல்ற விஷயம், அளவுகளை ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப நோட் பண்ணி வைங்க. இல்ல ஒரு பாடியினுடைய இது வரைஞ்சு அதுக்கு நேரா எங்கெங்க என்னென்ன அளவுகள் எடுப்போம் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க எழுதும் போது மட்டும்தான் அது மனசுல பதியும். சும்மா கேட்டுட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு விட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் மனசுல பதியவே பதியாது. நம்ம ஆரம்ப காலத்துல எப்படி ஹோம்ஒர்க் எழுதுனது, நம்ம எப்படி ஒரு பாடத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் எழுதுனது, எப்படி டிராயிங் பண்ணுனது, எப்படி அதனுடைய பாகங்களை குறிச்சது, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல, ஏன்னா இப்போ வந்து மைண்டுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்களை போடுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளால அதை வந்து ஞாபகமா வச்சுக்க முடியாது. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது யூடியூப்ல அப்லோட் ஆகுற வீடியோஸ் அப்படிங்கும்போது உங்களால எப்ப வேணா பாத்துக்கலாம். ஆனா இதுவே ஒரு கிளாஸாவோ வேற எதுக்காகவோ நீங்க போய் டைரக்டாவோ நீங்க கத்துக்கிட்டு இருந்தா நீங்க கரெக்டான நோட்ஸ் எடுக்காம நீங்க வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று மார்க் பண்ணி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய எந்தெந்த இடத்துல என்னென்ன அளவுகள் நம்ம வந்து நோட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்க குறிச்சிக்கணும். இப்போ பிளவுஸுக்கு நான் எடுத்தது இதனுடைய உயரம் எங்கேயோ அந்த இடத்துல நான் வந்து சுற்றளவு எடுக்கிறேன். சுற்றளவு ஃப்ரண்ட் சைடு வச்சுதான் எடுப்போம். இந்த பின்னாடி உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நான் பின்னாடி வச்சு எடுக்கிறேன். இப்படி எடுக்க போறோம். அதுவே பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற இறக்கத்தை பொறுத்து தான் நம்ம வந்து பின்னாடி எவ்வளவு உயரம் குறிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுதான் இப்படி நம்ம இதுக்கு முன்னாடி நின்று இந்த இடத்துல வச்சு இப்படி அளவு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது தான் இதனுடைய அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ பிளவுஸுக்கு ஒரு உயரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி எடுக்கணும், பிளவுஸுக்கு உயரம் எந்த இடம் அந்த இடத்துல தான் நம்ம சுற்றளவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ செஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு டவுட் இல்லை, மிடில் செஸ்ட்லயும் டவுட் இல்லை. அண்டர் பஸ்ட் எதுக்காக சம்டைம்ஸ் எடுக்கணும், எதுக்காக அப்படின்னா நீங்க ரொம்ப 16 17 எல்லாம் நீங்க அளவு எடுக்கும்போது இந்த அண்டர் பஸ்ட் அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைட்ல ஸ்டிச் போடும்போது இங்க சைட்ல வந்து கொஞ்சம் லூஸ் வராம தவிர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தா வரும்போது உங்களுக்கு இந்த இடம் பட்டையா வரும். அப்போ அண்டர் பஸ்ட் வரைக்கும் நம்ம இப்படி கிராஸ் பண்ணி தையல் போடும்போது லூஸ் வரும். அப்ப இந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு நீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி கிராஸ் பண்ணி தையல் போட்டீங்க அப்படின்னா
கீழே வந்து அண்டர் பஸ்ட்டுக்கு கீழே யோக்கு டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு கப் ஷேப்பு ஃப்ரீயாக இருக்கும். இல்லாட்டினா நமக்கு அந்த அளவுகள் கரெக்டாக எடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் சைடில் கொஞ்சம் லூஸ் வரும். நிறைய பேருக்கு வர்றது அது ஒரு ப்ராப்ளம் தான். அந்த யோக்கு வரைக்கும் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டினா அந்த சைடு லூஸ் வந்து ஷோல்டர் வரைக்கும் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஷோல்டர் வரைக்கும் லூஸ் ஆகும். இப்போ இது வந்து சுற்றளவு, இடுப்பினுடைய சுற்றளவு நம்ம எடுத்துட்டோம் பிளவுஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுடிதாருக்கு நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். லென்த்து எடுத்துக்கிறோம். இங்கே பள்ளமா எந்த இடம் வருதோ அந்த இடத்துல நம்மளா இப்படி வச்சு பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இதுவும் உயரத்தை பொறுத்து தான். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சைடு ஷேப்புக்காக நம்ம கொடுக்கறது. செஸ்ட்டு மிடில் செஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணும்போது இந்த பகுதி எங்க பள்ளமா இருக்கோ அந்த உயரத்துல சுற்றளவு நம்ம எடுப்போம். அதுதான் வந்து சுடிதாருக்கு நம்ம எடுக்கிற இடுப்பு சுற்றளவு. பிளவுஸுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் வைக்க மாட்டோம். ஏன்னா அது மேக்சிமம் எல்லாம் ஓப்பன் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து அவ்வளோ தேவைப்படாது. அதுவே சுடிதார் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் கொடுப்போம். அதெல்லாமே அடுத்து நம்ம கிளாஸ்ல வர்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது உயரம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். எந்த உயரம்? இடுப்பினுடைய லென்த்து. ஒரு பிளவுஸா இருந்தா பிளவுஸ் எந்த லென்த்துக்கு போடுவீங்களோ அந்த உயரம். சுடிதார் அப்படிங்கும்போது இந்த ஷேப் எந்த இடத்துல வருதோ அந்த இடம். அந்த இடத்த வச்சுதான் நம்ம இடுப்பினுடைய சுற்றளவு எடுக்கணும். இதுவே ஒரு ஷர்ட்டு இல்லை எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், இப்போ லாங் கவுன் எடுக்கிறீங்க, லாங் கவுனுக்கு வந்து நீங்கள் ஒரு கட் கொடுப்பீங்க. அந்த கட்டு வந்து எங்கே வேணும்? இது பிளவுஸ்க்கு வந்து பேக் சைடில் நம்ம லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அண்டர் பஸ்ட்ல இருந்தே ஃப்ரில்ஸ் கேட்பாங்க, ஒரு சிலர் அண்டர் பஸ்ட்டுக்கு கீழே வெஸ்ட் ரவுண்ட்லேருந்து கேட்பாங்க, ஒரு சிலர் நல்லாவே தொப்புள்கிட்ட இருந்து கேட்பாங்க. அப்போ அந்த உயரத்தை தான் நம்ம இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறோம். இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் இடுப்பு சுற்றளவு. ஆனால் என்ன ட்ரெஸ் தைக்கிறீங்கிறத பொறுத்து அதனுடைய உயரங்கள் வந்து மாறுபடும். பிளவுஸ் அப்படிங்கும்போது 11, 12, 13, 14 15, 16, 17 வரைக்கும் கூட நம்ம வைக்கலாம். சுடிதார் அப்படிங்கும்போது அவ்வளோலாம் நம்ம இறக்கி போக மாட்டோம். மேக்சிமம் ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு கூட ஒரு 15, 15.5 அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வந்து நம்ம கீழே கொண்டு போக மாட்டோம். அதுக்கு கீழே கொண்டு போயிட்டா அவங்களுக்கு வயிற்றுக்கிட்ட டைட் ஆயிரும். அதே மாதிரி லாங் கவுன் தைக்கிறோம், செப்பரேட்டட் ட்ரெஸ்ஸு. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு மாதிரி மாடல் மேலே ஒரு மாடல் கொடுக்குறீங்க அப்படின்னா டிவைட் பண்ணுற இடத்துல நம்ம கொடுக்கறது. இதே பாடி கவுன் குட்டீஸ்க்கு தைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ரில்ஸ் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். லாங் கவுன் எங்கே அவங்க கேட்குறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இடுப்பினுடைய சுற்றளவு எடுக்கணும். இப்போ இடுப்பினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது நம்ம பாடியில் நமக்கு முக்கியமான ஒரு ஷேப் கொடுக்குற இடம். எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே எல்லாரும் போய் கேட்குறது எனக்கு ஷேப்பாக வேணும். சுடிதாராக இருந்தாலும் சரி, லாங் கவுனாக இருந்தாலும் சரி, ஒரு ஷேப் அப்படிங்கிறது நமக்கு எங்கே வரும் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பகுதி தான். மறுபடியும் சொல்கிறேன், இது செஸ்ட் ரவுண்டு, இது மிடில் செஸ்ட்டு, இது வெயிஸ்ட் ரவுண்டு. அதுக்கு கீழே போன் கிட்ட வர்றது நம்ம ஹிப்புன்னு சொல்லுவோம், கீழே வர்றது சீட்டுன்னு சொல்லுவோம். அதனால உங்களுக்கு அதெல்லாம் சுடிதார் தைக்கும் போது அதனுடைய வேரியேஷன் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மெயினாக பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்டில் இந்த இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இதனை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இடுப்பு சுற்றளவை பற்றி ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விளக்கங்கள் வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவ்வளவு விளக்கங்கள் அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா தான் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த இத்தனை வருஷமா 1985 இருந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த மட்டும்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஆனா அந்த சேர்ந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது, புதுசா கத்துக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க, இல்லாட்டினா வேற ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா தான் எங்களுக்கு அது தெரியும். ஏன்னா இது போடுற நோக்கமே உங்களோட பயன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும், புதுசா கத்துக்கிறவங்களுக்கு அடிப்படையில இருந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நல்லா தைக்க தெரிஞ்சு பண்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நமது ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிறதுல 1500 வீடியோக்கு மேல வந்து அதுல நம்ம போட்டிருக்கோம். அதுல வந்து எவ்வளவு விளக்கங்கள் வந்து அதுல சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல தெளிவா புரியுற அளவுக்கு அதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த சேனலினுடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா
முதல்ல தையல்னா என்னன்னே தெரியாதவங்க கத்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கொஞ்சமாவது டைப் பண்ணி போட்டீங்கன்னா தான் எங்களுக்கு அது தெரியும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இதை தொடர்ச்சியா பாக்குறவங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குது, இதுல இன்னும் எந்த விஷயங்கள் வேற மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுமே வந்து நாங்க இண்டிவிஜுவலா படிச்சு தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுல வந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இண்டிவிஜுவலா நாங்க வந்து ஒரு தனி வீடியோ நம்ம உருவாக்குவோம். ஏன்னா இப்போ ஒரு 10, 12 வீடியோ நாங்க இது ஒட்டுக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்புறம் தான் அடுத்த கால்குலேஷனுக்கு அடுத்த வீடியோக்கு நாங்க போறோம். இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு நாங்க வெளியில அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாமே நாங்க அதை நோட் பண்ணி எடுத்து அவங்களோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதனுடைய விளக்கங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நாங்க ரெடியா வச்சிருக்கிறோம். இந்த வீடியோ ஒவ்வொன்றும் வந்ததுக்கு அப்புறம் இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி ஞாயிறுல உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து உங்களுக்கு லைவ் வீடியோல உங்களுக்கு கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு டைமும் மற்றது எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க தொடர்ச்சியா வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள், இன்னும் நிறைய கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடை கிடைக்கிற அளவுக்கு இதுல நிறைய இருக்குது. தொடர்ச்சியா வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் நமக்கு உயரம் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறோம், எந்த மாதிரி எடுக்கிறோம், எந்த இடத்துல எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் அவங்க அவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.